மூணாவது, எதற்காக பரலோகம் என்னை காக்க வைக்கிறது? ஒரு பகுதிக்கு போயிடலாம். ஆண்டவர் மிக நேசம் உள்ளவர், ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறவர், மேய்ப்பனில்லாத ஆடுகள்னு மனதுருகி அவர்களை ராஜ்யத்துக்கு நேராய் திருப்புகிற இரக்க சுபாவம் உள்ளவர். இந்த இடத்துல அவர் ரொம்ப 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 ஹார்ஷாக ரிப்ளை பண்ணுறது போல தெரியுது, ரொம்ப ரொம்ப கவனிக்காத போல காண்பிக்கிறது போல தெரியுது, பட்டு பட்டுன்னு பதில் சொல்கிறது போல தெரியுது. அவரை பார்த்து, ஆண்டவரே மக கஷ்டப்படுறா, சைலன்ஸாக இருக்கிறார், வேறு பக்கமாக திரும்பி இருப்பாரா தெரியலை. திரும்ப திரும்ப அந்த அம்மா வருது, சீசர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் திரும்பி பார்த்து ஏதாவது சொல்லுங்கள் ஆண்டவரே, தொட்டாலே சுகம் வந்துருமே, நார்மலாக உங்களை பார்த்தாலே சுகம் வந்துருமே, நீங்களே வழியக்க போய் சுகம்லாம் தருவீங்களே, இந்த அம்மாவை ஏன் இப்படி பின்னாடியே அலைய விடுறீங்க, ஏன் காக்க விடுறீங்க கேட்டிருக்கலாம். அப்போ சீசர்களை பார்த்து சொல்கிறார், இன்னும் ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் வந்திருக்கிறது இந்த ஜாதிக்காக, அந்த ஜாதிக்கு இல்லை. அப்படியெல்லாம் பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லை ஆண்டவர். ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ திரும்ப போய் இந்த அம்மா கேட்குறாங்க, ப்ளீஸ் ஆண்டவரை ஏதாவது செய்யுங்க. இப்போ இன்னும் ஒருபடி மேலே சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட்டாக போகுது. முதவே ஒஸ்ட். அந்த அம்மா பார்த்துருக்கோம், ரொம்ப சாதுவானவர்னு சொல்லி தானே என்னை எங்கள் ஊர்லேருந்து அனுப்பி விட்டாங்க, போனாலே மனதுருகி அப்படியே தொட்டு சுகப்படுத்திடுவாருன்னாங்களே, மகளுக்கு தானே வந்திருக்கேன், எனக்கா வந்திருக்கேன், இயல்பா பிள்ளைகளுக்கு அப்படின்னாலே யார் மனசும் கரைஞ்சிருமே, இவ்வளவு கடினமான ஆளாக இருக்காரே, பதிலே தரமாட்டாரே, எவ்வளவு நாளைக்கு இப்படியே நான் நின்றுக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு நேரம் இப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன். அவரை பார்க்க பார்க்க நேரம் இன்னும் ஒஸ்ட் ஆகுது. முன்னாடி பதிலே சொல்லலை, இப்போ ரொம்ப ஹார்ஷாக பதில் சொல்கிறாரு. நான் இந்த அம்மாவுக்கெல்லாம் வரலையா? அடுத்த வசனம் இன்னும் ஒருபடி மேலே சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட்டாக போகுது. நாய்க்குட்டியா? நான் பிள்ளைகளை பார்க்க வந்திருக்கேன், நாய்க்குட்டிக்கு எப்படி போய் போடுவேன்? இன்னும் ஒஸ்ட்டு சிச்சுவேஷன். அந்த அம்மா அப்பையும் பிடிக்கிறாங்க. ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறேன், ஆண்டவரே ஏதாகிலும் செய்யும் உண்மையே நம்பி இருக்கிறேன், உமக்காய் காத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சாரிம்மா ட்ராமா போட்டேன், உன் விசுவாசத்தை சோதிக்க நினச்சேன், உன் விசுவாசம் பெரிது என்று பார்த்தேன், நிச்சயமாய் உன் விருப்பத்தின்படி ஆக கடவுது. ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. மூன்றாவது, பரலோகம் என்னை காக்க வைக்கிறதற்கான காரணம் என் விசுவாசத்தின் அளவுக்கு வருகிற ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை, ஒரு பரீட்சை.